சொன்னாங்க. வடசென்னையை பத்தி அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இல்லையா, விதைகள் உறங்கினாலும், அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு. அதே மாதிரி வடசென்னையை பத்தி திரு பாஸ்கரன் அவர்கள் எழுதியது அந்த விதை எப்படி விருட்சமாக வருவதற்கான வாய்ப்புகளை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தெரிந்தவன் என்ற முறையில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி டில்லி பாபு அவர் என்னோட ஜூனியர் தான். அந்த வியாசர்பாடியில அந்த அவங்களுடைய வீட்டுல ஒரு நூலகம் திறந்து வைத்தவன் நான் தான். அதே மாதிரி அவருடைய பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதினார்னா அவர் படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துல வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அங்கு பண்ணது அப்படித்தான். அப்ப பண்ணும் பொழுது அப்ப நான் பேசினேன் என்ன அப்படின்னா, வியாசர்பாடியில கலாம் சபா அவங்க வீட்டுல மாடியில கலாம் சபா அப்படிங்கிற நூலகத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கார். அந்த நூலகம் வழியா வியாசர்பாடி வாசிக்கிறது அப்படின்னு குழந்தைகள் வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு சிறு விதையாக அப்போ நான் பேசினேன் அப்படின்னா, கலாம் சபா அப்படிங்கிறது அவர் வந்து பெங்களூர் இருக்கார், நானும் பெங்களூர் இருக்கிறேன். இருந்தாலும் அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க. இதற்கு இந்த வீடு சரியா கட்டியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிற வகையில இந்த நூலகம் அமைஞ்சிருக்குது. அவர்களுக்கும் உதவுது, அப்பா அம்மாவுக்கும் உதவுது. இந்த செய்தியை நம்முடைய பல சகோதரர்கள் வெளிநாடு இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை நோக்கி அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவியாகவும் இது மாதிரியான கலாம் சபாக்கள் உருவானால் சிறப்பாக இருக்கும்னு சொன்ன அதை ஆனந்த விகடன் எடுத்து சொல்லிச்சு, தினமணி எடுத்து சொல்லிச்சு. இன்றைய காலகட்டத்தில் சொல்றேன், பல இடங்கள்ல இருந்து இளைஞர்கள் அவங்க திரையன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி பல இளைஞர்கள் வந்து இப்ப சமீபத்திற்கு நேரத்துக்கு வந்தவங்க கூட சொன்னாங்க, நம்ம சிறுவல்லிபுத்தூர்ல ஒரு இளைஞர் அவங்க வீட்டுல இது மாதிரியான நூலகம் திறக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக இந்த விதை இப்ப வட சென்னையில இப்படி எல்லாம் இருக்குது, இதை தாண்டி இப்படி செய்யணும் அப்படின்னா அதனுடைய வேறொரு முகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதியதை அவர் எடுத்துட்டு போய் பண்ணி இப்ப பல இடங்கள்ல இது மாதிரியான ஒரு முகம் வந்துருக்கு. ஏன்னா வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஏன் இருக்கணும்? ஒரு சென்னையா இருக்கணும் முடியுமா? ஒரு சென்னையா இருப்பதற்கான நிலையை நம்ம உருவாக்க முடியணும் அப்படின்னா இப்படியெல்லாம் மோசம் என்பதை தாண்டி அந்த இடத்தில் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டு மனிதனாக போகும் பொழுது அங்க சிறப்பாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதைத்தான் நான் படித்த கோதவாடி கிராமத்துக்கு நான் பண்ண முயற்சி பண்ணேன்.